ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது லூக்கா 1:28. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு சவால்களை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலருக்கு பொருளாதார நெருக்கடிகள், சிலருக்கு நோய்கள், பலவீனங்கள், சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள், சிலருக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம். இவை அனைத்தும் ஒரு சிங்கம் இரையை தேடி கச்சிக்கிறது போல மனிதனின் மனதின் பயத்தை உண்டாக்குகிறது. ஆனால் தேவதூதர் மரியாளுக்கு கூறிய செய்தி இன்று நமக்கு பொருந்துகிறது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கும்போது எந்த சவாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. சிங்கம் கர்ச்சித்தாலும், ஆனால் மேய்ப்பர் அருகில் இருக்கும்போது ஆடுகள் பாதுகாப்பாக இருப்பதைப் போல தேவனுடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கும். தானியேல் சிங்க கபியில் போட்டார்கள். சிங்கங்கள் வாய் அடைக்கப்பட்ட காரணம் தானியேலின் பலன் அல்ல, தேவன் அவரோடு இருந்தார். அதுபோல நமது வாழ்க்கையில் எழும்பும் பிரச்சனைகள், எதிர்ப்புகள், பயங்கள், மனிதர்களின் அச்சுறுத்தல்கள், சத்துருவின் செயல்கள் எதுவாக இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கும்போது அவை நம்மை விழுங்க முடியாது. இன்று சமுதாயத்தில் மனிதர்கள் தனிமையிலும் பயத்திலும் வாழ செய்கிறது. ஆனால் தேவன் கூறுகிறார், நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு இதனை வெற்றியின் பாதையில் தேவன் நடத்துகிறார். தேவன் உங்களோடு இருக்கும்போது எந்த சிங்கமும் உங்களை அணுகாது, எந்த பிரச்சனையிலும் உங்களை மேற்கொள்ளாது, எந்த இருளும் உங்களை எதிர்காலத்தை மறைக்காது. கர்த்தரின் பிரசனமே உங்களை பாதுகாக்கும், வெற்றியுள்ள வாழ்க்கையை உங்களுக்கு தரும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் சிங்கத்தின் கர்ச்சனைகளில் இருந்து நம்மை அசைக்க முடியாது. நமக்கு உபத்திரவங்கள், பாடுகள் வரும், ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்துடன் நாம் இருக்கும்போது தேவன் நம்மோடு இருந்து நம்மளுடைய பிரச்சனைகளையும் நம்முடைய போராட்டங்களையும் தேவன் சீக்கிரமாய் சரியாக்கி அதற்கான நிரந்தர முடிவை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். இந்த காலவேளையிலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.